அறமா என்ற சொல் விளையாட்டு சொல் தேடல். வணக்கம் ஜெயமலை ஜெயமரலி வாங்க. இனிய காலை வணக்கம் அனைவருக்கும். மற்றும் ஒரு சொல் தேடல் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் வழமை போலவே முதலில் 3 சொல்லை கண்டுபிடிப்போம். அதற்கு பிறகு மற்ற நிகழ்ச்சியில் தொடரும். 3 எழுத்துக்களை கொண்ட சொல். 3 எழுத்துக்கள். இதோட தரவு இது ஒரு நாடகத்தின் பெயர். இப்படி ஒரு நாடகத்தை இப்படி ஒரு பெயரால சொல்லுவோம். 2வது, மொத்த வணிகம் செய்யும் பண்டகசாலை. மொத்த வணிகம் செய்யும் பண்டகசாலை இவ்வாறு அழைப்பர். 3வது, வேலியை தாண்டாவண்ணம் மாட்டின் களத்தில் தொங்க விடப்படும் அந்த கட்டை. ஒரு கட்டை ஒன்று கட்டி இப்படி நம்ம வெளியில போவதா பிடிக்கு. அந்த கட்டைக்கு இப்படி ஒரு பேர் இருக்கு. மாடுகளை வெளியில அந்த அதுக்குள்ள வெளியே கடக்காம பெரிய ஒரு தடி ஒன்று கட்டி விட்டு களத்துல, அதற்கு அப்படி ஒரு பேர் இருக்கு. 3 எழுத்துக்கள் தான். முதலாவது நாடகத்தின் பெயர். இது எங்களோட ஸ்ரீலங்காலையும் இந்த நாடகம் எல்லாம் ஃபேமஸாக வந்தது ஒரு காலத்துல. மற்றது, மொத்த வணிகம் செய்யும் பண்டகசாலை இவ்வாறு அழைப்பர். 3வது, வேலியை தாண்டாவண்ணம் மாட்டின் களத்தில் தொங்கவிடப்படும் கட்டை. சரி, நான் சொல்கிறேன். சித்தி வித்தி பத்தி சொல்கிறேன். நீங்க தொடருக்குள்ள வந்துட்டீங்க. இது தொடரண்டு இல்லை, இது உண்மையா மேட நாடகங்கள் மாதிரி அந்த இதுகளில் நடிக்கிற ஒரு நாடகத்தின் ஒரு பெயர். எவ்வளோங்க இல்லை நாடகங்கள் இருக்குத்தானே. இப்ப என்ன சொன்னா அந்த பேரே வந்துடும். வித்தியாசமான நாடகங்கள் வரும் தானே. அந்த கதைகளை இப்ப ரோட்டு வழியை நின்றே அந்த ஒரு இதால கதையை மாதிரி சொல்லி ஒரு கதையோட சேர்ந்து ஒரு நாடகமா மேடை போட்டு நாடுறேன்னு சொல்லல. சரி சரி, ஓகே ஓகே, அப்படியான ஒரு நாடகம். ஓகே. எங்களோட போராட்ட காலங்களெல்லாம் இந்த நாடகங்கள் வெளியில நல்ல ஃபேமஸா வந்தது. இந்த மொத்த வணிகம் செய்யும் பண்டகசாலை இப்ப இதுக்குதான் இப்ப நெல்லுகள் அதுகளெல்லாம் இந்த மூட்டையா கொண்டு அந்த இடத்துல வச்சுதான் மற்ற வியாபாரிகளை கொடுப்பினோம். என்ன சாமானம் இல்ல, களஞ்சியத்துக்கான ஒரு ஒத்த சொல்லு வருமா? அதான் பண்டகசாலை களஞ்சியம், அதுக்கான ஒரு ஒத்த சொல்லு தான் வரணும். ஏதோ சொல்றதான் உடனே வரையில எனக்கு. ஆனா அது வெளிநாட்டுல வந்து எங்கட தமிழாக்கள் அப்படி செய்த நாடகங்கள் எல்லாம் பங்கு பெற்று செய்திருக்கணும். அப்படி எது நாடகத்திலையா? அந்த பேர் அந்த பேரோட எல்லாம் நாடகங்கள் சும்மா இருக்கணும். தெருக்கூத்து மாதிரி தான் இது ஒரு பேரோட வரும். நான் கூத்துன்றதான் நான் எடுத்திருந்தேன். நீங்க தெருக்கூத்து சொல்லி விட்டீங்க. அப்ப கூத்து இல்ல, கூத்து இல்ல. அது மாதிரி ஒரு இதுதான் பேர். அது அப்படி சொல்லுற மாதிரி இதுக்கு ஒரு பேர் இருக்கு. 3 எழுத்துன்னு சொன்னீங்க. 3 எழுத்து. ஹரிச்சந்திர காண்டம். அது காண்டம் 4 எழுத்து. இது இப்ப நாடகத்தின் பேர் இல்ல, அந்த நாடகத்தை இப்படி சொல்லுவாங்க. பொதுவா கதையில அப்படி வரும். வேற வேற கதையில இப்படியான இதுல சொல்லுவேணும். லயம். லயம் எதை சொல்றீங்க? தாள லயம் அந்த இல்ல இல்ல, அப்படி ஒரு தாள நயத்தோட பெரும் அந்த நாடகம். கூத்து தாள லயம் வேறு பாட்டு. நான் சொல்றேன். காவடி. சரியா? காவடி அது நாடகமா இல்லையே? காவடி அது இதுக்கெல்லாம் வரும், நடனத்துக்குலாம் ஆட்டத்துக்குலாம். தாள லயத்துக்கு தான் வேற ஒரு பேரா இருக்கணும் இல்லையா? இல்ல இல்ல, தாள லயமும் இதுல அடங்கும். அந்த அப்படி ஒரு பேர் தான் வருது. மூட்டையும் போட்டுங்க ஒரு போடு.
ஆடு மாடு வளர்த்த ஆட்களுக்கு இது தெரியும், அந்த கழுத்துல கட்டுற இது என்னன்னு சொல்றேன்னு சொல்லி. தடிக்கன்னு தான் சொல்லி நினைக்கிறேன். அந்த தடிக்க மட்ட மட்ட ட்ரெயின் தான் நாங்க சொல்றோம். சரி, முதலாவதுக்கு ஒரு சின்ன குழுதாரன். ம். இது ஒரு மிருகத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு சொல்ல. மிருகத்தோட மிருகம் இல்ல, அந்த மிருகத்தை சொல்லி இந்த சொல்லியும் சொல்லுவோம். எதுக்கு நாடகத்துக்கா? ஓ, மிருகத்தை சொல்லி சொல்றதா? இல்ல அதான் அது அப்படித்தான் சொல்லுறேன் வேறையமா. அந்த சரி குதிரை அணி தான் சொல்றேனே. இனி சொல்லுங்க பாப்போம். ஓகே. அந்த குதிரை பொய்க்கால் ஆட்ட மாட்டாங்க. பொய்க்கால் அதுக்குரிய ஒரு சொல்லுத்தான். பொய்க்கால் குதிரை எத்தன் ஆட்டத்துக்கு என்ன பொம்மை என்ன ஆட்டம்? பொம்மலாட்டம் இல்லை. ஓ, என்ன சொல்றது? அது 3 எழுத்துன்றீங்க என்ன? உங்களுக்கு புரவி அரவி அப்படி வருமா? இல்லை, குதிரைன்ற பேர் இல்ல அது. எதுக்கு தந்தன, அதோட சம்பந்தப்பட்டு தந்தன அதனால. புரவி கூத்தொண்டு கூத்துண்டு வருமா? அப்படி ஒரு கூத்தா? கூத்து வராது. நாடகத்துக்கு ஆனா இது உங்கள்ட்ட ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி. அப்படியா? 2022ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. அப்பா, நேற்று இந்த 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 கேட்டதே நீங்க அடுத்த கேள்வியை தந்தாலே இவ்வளோங்க மறந்துட்டோம். பரவி அப்புறம் சரி, உங்களுக்கு இப்ப ஒரு கால்ல புண் வந்துடுது, நடக்க முடியாது, என்ன நடப்பீங்க? நொண்டிக்கால் குதிரை. நொண்டி. நொண்டி நொண்டி நாடு. ஓகே. ஓ, சரி, நீ மெட்டதை கண்டுபிடிங்க. இனி மூண்டையும் சேர்த்து சொல்லணுமே. சரி. ஏமலர் ஏமலர் வணக்கம். சொல்லுங்க சொல்லுங்க. அந்த கடைசிக்கு கட்டேண்டு அப்படி எடுக்கலாமா? நோ, 3 சொல்ல சொல்றேன். மூண்டையும் சொல்லணும். ஓ ஓகே. அப்ப கடைசிக்கு இப்ப நான் வழி திறந்து விட்டுட்டேன் உங்களுக்கு. ஓ, ஆனபடியா நீங்க மூண்டையும் சேர்த்து சொல்லணும். யாரும் சொல்றாங்களா? மன்னிப்புடன். இல்ல இப்ப நான் முதலாவதுக்கான விடையே இப்ப சொல்ல வச்சுட்டேன் ஆக்கள்கிட்ட. என்ன சொன்னீங்க? நான் கேட்கல, தெரியல. நொண்டிக்கால் குதிரை. நொண்டி காக்குது. ஓமோ ஓமோ அப்படி சொல்ல. ஓகே, அப்ப நொண்டி என்று வருவார். களஞ்சியத்துக்கு உண்டி என்று நொண்டி உண்டி. நான் நொண்டி தண்டி வண்டி சொல்றேன். வண்டியை சரி, நீங்க சொன்னதுல ஒரு ஒன்று சரியா வந்துட்டுது. ஆனா அது மாறி வருது. கடைசிக்கு தான் மண்டி என்று வரும். நொண்டி தொண்டி தொண்டி வண்டி சொல்றேன். வண்டி இல்ல, நீங்க சொன்ன முதல் சொன்னது சரி. இப்ப மூண்டும் சொல்லிட்டீங்க, உங்களோட வாயில மூண்டும் வந்துட்டுது. ஐயோ, வடிவா சொல்லுங்க. நொண்டி வண்டி தண்டி. இல்ல, நொண்டி வண்டி மண்டி. நொண்டி வண்டி மண்டி உண்டி வரும் நினைக்கிறேன். 2வது நான் சொல்லவா? நொண்டி நொண்டி தெண்டி தொண்டி. இல்ல, அதுல நீங்க 2 பிள்ளைதான். வாணி மோன்ற வாயில 3 விடையும் வந்தது. மூண்டும் வந்துட்டேன். மூண்டும் வந்துட்டுது. நொண்டி சொன்னேன் நான். அது சரி, அது நானே உங்களுக்கு எடுத்து தந்துட்டேன். தண்டி சொன்னேன் நான். இல்ல, அது அப்புறம் திருப்பி சொன்னீங்க. தொண்டி தொண்டி. மற்றது மற்றது வண்டி. வண்டி வண்டி சொல்றேன். வேணா சொல்றேன். மண்டி தான் சொல்லுவீங்க முதல் சொல்லி. மண்டி. மண்டி தான். அந்த மண்டியில இருந்து தான் சாமான்கள் எடுத்து விக்கிறதா. மண்டின்னு தான் சொல்றோம், மொத்த வியாபாரம் செய்யற இடத்து. சரி, அப்ப அந்த தொண்டி வந்து அந்த கழுத்துல கட்டுறதாடி தான் தொண்டி. தொண்டி. ஓகே, அதுக்கான விடைகள் நொண்டி மண்டி தொண்டி தான் இதுக்கான சரியான விடைகள். அப்ப உதருக்கும் புள்ளி இல்ல. இல்ல அவர்
வாணிமோன்ற வாயில முண்டும் வந்துட்டு தானே. எனக்கு இருக்கு. ஓகே, மற்றது பார்ப்போமா. இது 5 எழுத்துக்களை கொண்ட சொல். இது சொல்லுவீங்க உடனே நினைக்கிறேன். சிலருடைய பேச்சு இப்படியா இருக்கு. சிலருடைய பேச்சு இப்படியா இருக்குமெண்டா அந்த ஒரு நல்லதா இருக்குமென்னு சொல்றேன். இப்ப சில பேருடைய வேற விதமா பேசினு தானே இது நல்ல ஒரு பேச்சா இருக்கும். இந்த பேசினா பேச்சுன்ற மாதிரி. மற்றது 2வதுக்கான தரவு இது தலை காக்கும் என்று சொல்வார்கள். இது தலை காக்கும் என்று சொல்வார்கள். 3வது பெருக்கப்படும் எண் இவ்வாறு அழைக்கப்படும். பெருக்கப்படும் எண்ணில் இப்ப 3ஐ 4ஆல பெருக்கும் போது அந்த பெருக்கப்படும் எண் வந்து இந்த பேர் சொல்லி எங்களோட தமிழ்ல ஒரு நல்ல ஒரு பேர் இருக்கு அதுக்கு. நான் சொல்லி பார்க்கட்டா? 5 எழுத்துக்கள். நான் சொல்லி பார்க்கட்டா? சொல்லுங்க. முதலாவதுக்கு சுருக்கம், கடைசிக்கு பெருக்கம், மற்றதுக்கு இல்ல கடைசிக்கு பெருக்கமும் வரும், பெருக்கம்னு சொல்லலாம். பெருக்கப்படும் சொல்லிட்டேன். அதுல பெருக்கம் தரவிலேயே பெருக்கப்படும் தானே சொன்னேன். வானா வானா இல்ல, தவறான வழி, தவறு. அந்த அந்த பாதை வராதா? சுருக்கம் என்ற பாதை இல்ல இல்ல, அந்த பாதையில வராது. தர்மம் தலை காக்குமென்று வரும். தர்மத்துக்குரிய ஒரு சொல்லுத்தான் அது. ஓகே. தர்ம மண்ட 4, தர்ம மண்டாலும் 4 தான் வரும். அதான் இது 5 எழுத்துக்கள். முதலாவது என்ன சொன்னீங்க? சிலருடைய பேச்சு இப்படியா இருக்கும். சொன்னா சொன்னதுதான் என்ற மாதிரி ஒரு ஓகே, அப்படியான ஒரு பேச்சு. ரெண்டாவது அது ரெண்டும் முதல் ரெண்டும் நேரடி சொற்கள் தான். 3வது நீங்க பெருக்கப்படும் உங்களுக்கு தமிழ்ல தெரியா இருக்கலாம். இந்த வழியில வந்தா நீங்க அதையும் சொல்லலாம். வணக்கம் ஜெயமலன், உங்களுக்கு வாழ்த்துக்கள். 2வது என்ன கேள்வி சொன்னீங்க? இது தலை காக்கும் என்று சொல்வார்கள். சட்டம், பட்டம், மட்டம் சொல்லுங்க. வழியிலே வராது, அந்த வழியில வராது. 5 எண்ணுக்குள்ள இப்படி 4 வரும். 2வது தரவு என்ன? 2வது இது தலை காக்கும் என்று சொல்வார்கள். 3வது பெருக்கப்படும் எண் இவ்வாறு அழைக்கப்படும். 3ஐ 4ஆல் பெருக்கும் போது அந்த 3 வந்து இப்படி அழைப்போம். 4ஐ வேறு சொல்லாத அழைப்போம். அப்படி முதலாவது தரவு. முதலாவது சிலருடைய பேச்சு இப்படியாகவும் இருக்கும். அதாவது பேசுனா பேச்சு தான். முதலாவது கண்ணியம், 2வது புண்ணியம், 3வது எண்ணியம். வாழ்த்துக்கள், வழியை திறந்து விட்டீங்க. 2 விட சரி, 3வது பிழை. கண்ணியம், புண்ணியம். 3வதுக்கு எல்லாருமே நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. முதல் எழுத்தை மட்டும் மாத்தி சொல்லி பாருங்க. எண்ணியம், பண்ணியம். அது தவறு. அந்நியம், அதுவும் தவறு. 3வது தரவது என்ன சொன்னீங்க? பெருக்கப்படும் எண் இவ்வாறு அழைக்கப்படும். மண்ணியம் மட்டும் வருமா? மானா இல்ல, கண்ணி சொல்லிட்டு அது முதலாவது இல்ல. கண்ணியம், வீணா, விண்ணியம். தண்ணி, கண்ணியம் தவறு. வீணாவும் வராதா? அதுவும் தவறு. தர்மத்துக்கு என்ன சொல்லி இருந்தவ? புண்ணியம். புண்ணியம். புண்ணியமோ? ஓகே. புண்ணியதாடி. ஆனா வரும் அந்நியம் உண்டு. அதுவும் வராது. 3வது நுண்ணியம் என்று போக வேண்டும். உண்ணியம், நூனா, நூனா வராது. அப்ப தூணா, துண்ணியம். அதுவும் வராது. அப்ப ஈனா, எண்ணியம். அதுவும் வராது. முன்னியம். ஊனா, உண்ணியம். அதுவும் வராது. அதுவும் வராது. வருமா? ஊனா இல்ல,
அதான் போட்டுறான் இப்போ ஊனா. நீங்களே அப்போ ஓனா போடு ஒன்னியம். ஏனா எண்ணியம் அதுவும் இல்லையா? நீங்க உயிரெழுத்துக்கு வராது வேற பக்கத்துல வாங்கும். கிண்ணியம் என்னது நானா நானா இல்ல மானா வன்னியம். வன்னிய முதல் சொன்னது. பெருக்கப்படுமன்னா பெருக்கப்படுறது பெருக்கப்படும் இவ்வாறு அழைக்கப்படும். தானா தண்ணியம். தானா அது வராது. தண்ணியம் தூணா துண்ணியம் இல்ல தூணா மாதிரித்தான் இது உண்டு. வேற ஒரு இடத்தால வரணும் அந்த அந்த வரியில. துண்ணியம் அவ தொன்னியம். இல்ல இல்ல தொன்னியம். தூணா சொல்லிட்டாரு. புண்ணியம் தான் சரி. துண்ணியா நான் சொன்னேன் நீ அப்பதே நூனா சொல்ல கிள்றேன். தூணா சொன்னேன் நான் துண்ணியம். தூணா இது கூனா சொல்லுவாங்க. கூனா குன்னியம். ஓ புண்ணியம் என்றா அந்த பெருக்கப்படும் என்று இருந்தது. வாழ்த்துக்கள். ஓகே கூண்ணியாமா கூனா புண்ணியம் கூனா. சரி அடுத்தது பார்ப்போம். இது 3 எழுத்துக்கள். சிறுவர்கள் இது 3 ஒரடியா சொல்லணுமா? மாறி மாறி பெருமாண்டு கேட்க வேண்டாம். சின்ன சொல்லி 3 எழுத்துக்கள். சிறுவர்களை அழைக்கும் ஒரு சொல். சிறுவர்களை அழைக்கும் ஒரு சொல். மற்ற இதுவும் ஒரு இயற்கை சீற்றம். இதுவும் ஒரு இயற்கை சீற்றம். மற்றது மனிதன் அடிப்படை தேவைகளில் 2 பூர்த்தி செய்யும் இடம். மனிதன் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் இடம். குழல் குழல் புயல் மற்றது முயல் சரி. வயல் வயல் நான் வயல் தான் சரி வயல் தான் சரி. நான் சொல்றேன் குழல் அழல் சுழல் அழல். இவர் வந்த வழி சரி. ஆனால் ஒன்று தவறா சொல்லி தவறு மற்றவர் சொல்லிட்டார். பயல் புயல் வயல். பயல்ல சொன்ன நான் குழல் இது போயிட்டேன். குழலோட குழல் எடுத்துட்டேன் ஊத. நெருப்பு வரும் தானே அழல். நான் சுழல் காற்று எடுத்தேன். நான் சுழல் காற்று சுழல் காற்று அப்படி மாறலாம். ஆனா இது பயல் சிலர்களை பயல்னு சொல்றதானே. சரி சரி. அடிப்படை தேவையில பூர்த்தி செய்யறது வயல் தானே. அதுல இருந்தா இதுகள் வருது எல்லாம். ஓகே அடுத்ததுக்கு போகலாம். ரெண்டு அகராதி சொல் 2 நான் பேர் கொண்டு வரோம். ஓகே இது 4 எழுத்துக்களை கொண்ட சொல். கொடிய தீய எண்ணம் கொண்டவன். கொடிய தீய எண்ணம் கொண்டவனை இப்படி சொல்லுவோம். 2வது பெரும் பாவம் செய்தவனை இப்படி சொல்லுவோம். 2வது கணதரவு பெரும் பாவம் செய்த. முதலாவது கொடிய தீய எண்ணம் கொண்டவன். 2வது பெரும் பாவம் செய்தவன். 3வது இறக்கும் வரை இல்லற ஒழுக்கத்தில் நிற்பவன். இறக்கும் வரை இல்லற ஒழுக்கத்தில் நிற்பவன். 4 எழுத்துக்கள். நஞ்சன் வஞ்சன் கஞ்சன். இல்லற ஒழுக்கத்துல கஞ்சன் என்ன இல்லற ஒழுக்கத்துல கஞ்சம் பண்றானோ. கஞ்சத்தனம் நய வஞ்சகன். கொடிய தீய எண்ணம் கொண்டவன். மற்றது பெரும் பாவம் செய்தவன். மற்றது இறக்கும் வரை இல்லற ஒழுக்கத்தில் நிற்பவன். இறக்கும் வரை மானஸ்தன் தானே. அவன் மானஸ்தான் தான். மானஸ்தன் சரத்குமார். முதல் 2 நீங்க அடிக்கடி கேள்விப்பட்ட சொல்லுதான். 3வது சில இடம் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். அந்த கஞ்சல நீக்கோ முதலாவது இதல்ல கடைசி தான் ஒழுக்கத்தில் இருப்பவன். அவன் நல்லவன். கொடிய தீய எண்ணம் கொண்டவன். கொடிய தீய எண்ணம் கொண்டவன். நேம்ஸக்கா இருக்கிறாள் காணையிலங்கால சத்தத்தை காணையில அவர் சமையல் இறங்கிட்டார். கொடிய நய நய வஞ்சகன் என்று சொல். வஞ்சகன் நஞ்சன் வஞ்சன் வஞ்சன் குஞ்சன் கஞ்சனோ கஞ்சன் தான் இதுக்கு பண்ணது. இது ஆண்களை குறிக்கிறபடியா இன்னில முடியும். ஆனால் துட்டன் துட்டன் 2வது துட்டன் சரி வருமா? இல்ல மானஸ்தனுக்கான ஒரு சொல்லுத்தான் இருக்கும்.
கொடிய தீய எண்ணம் கொண்டு வந்து எப்படி சொல்லுவீனம்? கெட்டவன் தான் சொல்லுவோம். கெட்டவன் கயவன்னு சொல்றது. கயவன் கயவன் என்றாலும் கெட்டவன். இன்னொரு சொல்லி இருக்கு அதுக்கு. கயவனுக்கு அதுக்கு முன்னுக்கு 2 எழுத்து சொல்லுண்ட சொல்லுவினம். நயவஞ்சகன்னு சொல்றது. அது மாதிரி இதுக்கும் வேறு 2 சொல்லுவினம் 2 எழுத்து. கெட்டவன் என்று சொல்ற மாதிரி வருமா அவரு சொல்லு? அந்த சொல்லுக்குரிய சொல்லுத்தான் வரணும். கெட்டவனுக்கு கேடு கெட்டவன் என்று சொல்றதா? இல்ல இல்ல, கெட்டவன் என்று சொல்லி வராது. நான் சொல்றேன். பாதகன், பாவம் செய்யறது பாதகன், அந்த வழியில வருமா? நீங்க யோசிக்காம டக்குன்னு சொல்ல வேணும்னு சொன்னேன். நான் இப்படி வருமானு சொன்னேன். நீ மெட்டால் டக்குன்னு அதை பிடிச்சிட்டு இப்போ இந்த மெட்டா மூண்டையும் டக்குன்னு சொல்லுவீங்க. மூண்டையும் தேடிக்கொண்டு வாங்க. அப்ப வழியே தான் வந்துட்டீங்க. இப்ப ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க, தடுங்க தடுங்க தடுங்க. பரவாயில்ல, நீங்க புள்ளி எடுங்க எடுங்க எடுங்க. முந்தி 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 ஓடுங்க முந்தி ஓடுங்க. மூண்டையும் சொல்லணும். எனக்கு மூண்டையும் சொன்னா தான் நான் புள்ளி போடுவேன். தனியை உண்டை சொல்லிக்கொண்டு நிக்கலாது. முதலாவது சூதகன், இரண்டாவது பாதகன், மூன்றாவது வாவென்ன போடுகின்றேன், பாதகன். ஓகே, உங்களுக்கு 2வது மட்டும் சரி, பாதகன். கடைசிக்கு நான் சொல்றேன் வேதகன். அது தவறு. ஆதகன், ஆதகன், பாதகன், பாதகன், அது தவறு. பாதகன் மட்டும்தான் சரி, மற்ற தவறு. முதலாவது கொஞ்சம் சொல்லுங்க ப்ளீஸ். கொடிய தீய எண்ணம் கொண்டவன். ஓகே. அப்ப கடைசிக்கு சாதகன் என்று எடுத்தாலும் சாதகன் பாதகன் வருமா? கடைசி சாதகன் தான், அது சரி. சாதகன், மற்றதுக்கு நான் என்ன போடுறேன் முதலாவதுக்கு? அது கூட நான் கோவன்னா போடுறோம், கோதகன். அது தவறு. பாதகன் 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 2வதுக்கு வந்துட்டு. 2வது பாதகனா? 2வது பாதகன், பெரும் பாவம் செய்தவன் பாதகன். முதலாவது கொடிய தீயெண்ணம் கொண்டு வந்தா இன்னும் வரையில. கொடிய தீயெண்ணம் கொண்டவன் பாவன்னா பாதகன். அது தவறு. நாதகன் என்று வருமா? நாவன்னா இல்ல. கொடிய தீயெண்ணம் கொண்டவன் ஓவன்னா ஓதகன். இல்ல. உயிரிழத்தெல்லாம் வருமா? இல்ல இல்ல, உயிரிழத்துல வராது. அப்ப இதே மாதிரி தான் வரும். பாதகன் சாதாரண சாதகன், கொடிய சாதகன், எண்ணம் கொண்ட மற்ற 3வது வந்துட்டுதா? இல்ல முதலாவதான் வந்தாங்க. சாவன்னா போட்டு பாக்குறேன். சாதகன் நான் 2வதுக்கு தெரியும். காவன்னா காதகன். வாழ்த்துக்கள். காதகன், எம்மா காதகன் சொல்றேன் இல்லையா? இவனுக்கு எம்மா காதகன் சொல்றேன் இல்லையா? நான் கேள்விப்படல. எம்மா சொல்றவன் காதகன். அம்மா காதகன், காவன்னா தான். காவன்னா. ஓகே, நாங்கள் இங்கே அடுத்ததுக்கு போவோம். எத்தனை 5 வந்துட்டுதான்? இல்லை, 4 வந்துருக்கு. 4 வந்துட்டு 5ஆவீங்க. ஓகே, இன்னொன்று வரும். ஓகே. இது 4 எழுத்துக்கள். ஒரு பொருட்டாக கருதப்படாத முக்கியத்துவம் அற்ற ஒன்று. ஒரு பொருட்டாக கருதப்படாத முக்கியத்துவம் அற்றது. 2வது முந்தானை ஆடை சொருக்கு. அந்த வயது நாட்கள் அந்த முந்தானை எடுத்து சொருவினமில்லை, அந்த சொருக்குக்கு இப்படி ஒரு பேர் இருக்கா. மற்றது பிறப்பில் இருந்தே இயற்கையாக உடல் மேலே ஒட்டி கொண்டிருப்பது. இது வேறு அர்த்தத்திலையும் இருக்குது. ஆனா இது முதலாவத சொல்லுங்க. ஒரு பொருட்டாக கருதப்படாத முக்கியத்துவம் அற்ற ஒன்று. அசுவம், கொசுவம், பானாவை சொல்லுவேன். கொசுவம் சொல்றது ஞாபகம் இருக்கிறது. அந்த வழியில வராது. கடைசி வராதா? அந்த வழியில வராது. கடைசி வந்து பிறப்பில் இருந்து இயற்கையாக உடல் மேலே ஒட்டி கொண்டிருப்பது. 3 எழுத்தல்ல சொன்னீங்க. 4.
பிறப்பிலிருந்து இறப்பு வரை எங்களோட ஒட்டி இருக்கிறதா? எங்களோட இது ஓட்டி கொண்டிருக்கு. ஊத்ததான் அதான் நாமம் தான் வரும். ஊத்ததான் வரும் நாமம். நாமும் பிறந்தது புறான வைப்பீங்க, இது புறாக்கைக்கே இருக்கு. செல்வியாக்கா ஊத்ததான் ஒட்டி கொண்டிருக்கும். இதயம் பெரும். மச்சம் அப்படி நான் சொல்லி பார்க்கிறேன். வாழ்த்துக்கள். மிச்சம் மச்சம் குச்சம் கண்டுபிடிச்சதுக்கு வாழ்த்துக்கள். ஆனா மூண்டையும் சொல்லுங்க. மிச்சம் குச்சம் மச்சம். தவறு. மச்சம் பிள்ளையா கடைசியில? இல்ல மச்சம் சரி. மச்சம் சரி. முதலாவதுக்கு அச்சம் என்ன சொன்னீங்க முதல்? அச்சம் பச்சம் மச்சம் என்று சொல்லுங்க. விளங்கல. சிவமணி அவர்கள் சொல்லுங்க. மீனா சொன்னான் மிச்சம். இல்ல இல்ல கடைசிக்கு கடைசி மட்டும் சரியா சொல்லி இருக்கிறீங்க. மச்சம். ஆனா இவரும் சொன்னவர் மச்சம்னு சொல்லி அச்சம் பச்சம் மச்சம் என்று சொல்லி பார்க்கணும். இல்ல நீங்க தரவை வாசிங்க. அச்சமண்டை 2 பேரும் ஒரு பொருட்டாக கருதப்படாத முக்கியத்துவம் அற்றது. முக்கியத்துவம் அற்றது. ஒரு பொருட்டாக கருதப்படாம இருக்கிறது. இது எல்லாம் என்னன்ற மாதிரி. மிச்சம் என்று வருமாக்குமா? மிச்சம் இல்ல. மிச்சம் என்ன கருதப்படாத. ரெண்டாவது சொல்லுங்க ஒரு தரம். அந்த முந்தானை ஆடை சொருக்கன்னு தான் இருக்குது. அதுல அந்த முந்தானை எடுத்து ஆடைக்கு சொருகுறது. அந்த கொய்ய மாதிரி எடுத்து சொருவினமல்லோ, அது சொச்சம். அப்ப முதலாவது சொல்ற கொசுபம் என்று சொல்றது. முதலாவது துச்சம் சொல்றேன். தூணா அது சரி. மற்றது துச்சம். இரண்டாவது செருகிறத விச்சம் சொல்றேன். மற்றது மச்சம். அது தவறு. சரி, இப்ப ரெண்டாவது சொல்லுங்க. முதலாவது துச்சமா நினைக்கிறது அது வந்துட்டுது. எச்சம் என்று வருமா? இல்ல. சீல என்ற கொசுவம் தான். கொசுவத்துக்கு முந்தானை ஆடைச்சொருக்குன்னு தான் கிடந்தது. அதுல முந்தானை ஆடைச்சொருக்குன்னு தான் அதன் அர்த்தம் இருந்தது. தானே துச்சம் வந்தபடியா துச்சம் மச்சம் கண்டுபிடிச்சீங்க. இனி ஒரு எழுத்து தானே போடணும். சொல்லுங்க. குச்சம் என்று வருமா? குச்சம் இல்ல, பூனை வராது. அப்ப ஈனா பானா இல்ல. நான் ஈனா போடுறேன். இச்சம் ஈனா வராது. உயிர் எழுத்துக்கு வராது. உயிரெழுத்துல வராது. நச்சம் வரும். இல்ல. மூனா முச்சம் இல்ல. முதலாவது எழுத்துலாம் தொடங்கும். முதல் எழுத்துலாம் தொடங்கும். கச்சம் இல்ல. பீனா விச்சம். பானா இல்ல. சானா வருமா? சச்சம் இல்ல. ஐயோ. சீனா சிச்சம். அப்ப காணாம போடுவோம். கச்சம் வந்து கச்சம் தான் சரி. கச்சம். கச்சம். தவிக்கமா கட்டுறதையும் கச்சம்னு சொல்றேன். கச்சம் மட்டும் அதுல இருந்த முந்தானே ஆடைச்சொருக்குன்னு தான் இருந்தது. அதுக்கு அர்த்தம். அப்ப நான் அதை அப்படியே சரி, இதுக்கு சொல்றீங்களோ பாப்போம். இது 3 எழுத்து தான். இதுவும் 3ஐயும் சேர்த்து சொல்லணுமே ஒரு அடியா. மணமாகாத கன்னி பெண்களை குறிக்கும் ஒரு சொல். ரெண்டாவது துளையிடும் கருவியின் பெயர், ஒரு ஓட்ட போடுற கருவியின் பெயர். மூன்றாவது சண்டைக்கு உரிய ஒரு சொல். எத்தனை எழுத்து? 3 எழுத்து. முதலாவது குமரி, கடைசி சமரி. ரெண்டாவது ஆனா போடுற. ஆனா இல்ல குமரி சமரி. ஓட்ட போடுறதுதான் ரெண்டாவது. என்ன தானா தமரி. தமரி வந்துட்டீங்கள். ஆனாலும் நான் வச்சிருக்க சொல்லுவதே இல்லை. நீங்க கொஞ்சத்தை மாற்றி சொல்லுங்க. குமர் வரும், சமர் வரும். அது துளை போடுறதான் தெரியல. அவர் சொன்னதான் மாத்தணும். குமர் ரெண்டு வருமா? இவன்னா வந்துடுது. விட வந்துடுது. குமர் சமர். மற்றது என்ன சொல்றீங்க? தமர். தானா தமர். எனக்கு தமர் ரெண்டு வரும். அது அந்த ஓட்ட போடுற இதுக்கு தான் நான் தமர். ஓகே. ஓகே. வாழ்த்துக்கள்.
குமரியன் தான் சரியான தமரிய சமரியன்னு சொன்னது பிள்ளை சமரியன் வேறு சண்டைக்கு இல்லே சமர். சமர் ஆனபடியாக்க நான் அது இதுண்டு நான் ஓகே வாழ்த்துக்கள். நாங்கள் இனி மற்ற இதுக்கு போவோம். என்ன இது முடிஞ்சது. இப்பொழுது ஒரு சொல் கண்டுபிடிப்பது இதெல்லாம் இல்லாக்கும் நீங்க உடனுடனே சொல்லுவீங்க. நான் டைம் வைக்காமலே சொல்றேன். ஓகே, யார் முதல்? பாணி மோகன் அவர்கள் தான் முதல் நிற்கிறீங்க. சரி, ஓகே. ஓகே, உங்களுக்கான எழுத்துக்கள் வந்து மாவென்னா, ம் ரூனா, பயருக்கு வர ரூனா, ம் கொம்புளானா, ம் வீணா, கும்புளானா கிளிக்கு வரனாவா? ஓம் வீணா விளக்குக்கு வர வீணாவா? ஓ வீணா, ம் மற்ற இக்கன்னா கூனா. ஜெசி ஜெசி நாட்டுக்கு போய் மறுபடியும் டாக்டர் விளக்கு மாறு. வாழ்த்துக்கள். ஓகே, ரெண்டாவது சக்தி அவர்கள் நிற்கிறீங்க. உங்களுக்கான எழுத்து வந்து மன்னிக்கவும், என்னை கடைசியா கூப்பிடுறீங்களா? ஓகே. அப்ப ராஜினி அல்பன்ஸ் அவர்கள் நிக்கிறோம் தாங்க. ஓகே, உங்களுக்கான எழுத்துக்கள் வந்து சீனா, சிவப்புக்கு வர சீனா, பச்சைக்கு வர இச்சன்னா, தமிழுக்கு வர இல்லன்னா, கிளிக்கு வர கீனா, மானா, ரெண்டு சொல்லி நானா, இன்னும் இருக்கா மானா. ஜெசி நானா உண்மை எனக்கு எழுத முடியல. ஏ உண்மைன்னா நான் சொல்லல, மானாதான் இப்படி வரையக்கெல்லாம் கஷ்டம் பண்ணி எனக்கு கேட்டு எழுதுறது. அந்த சொல்லுகள் உள்வாங்கி எழுதுறது கஷ்டமா இருக்கு. அதான் அவர் சொல்றாரோ வண்டுக்கும். அதான் இல்ல, அதான் காருக்கு போடுறேன்னா அதான் எனக்கு அதுக்குள்ள கொஞ்சம் சவுண்டா ஏழு எழுத்து. என்ன 7 எழுத்து? அப்ப போடுங்க. எழுத்து. கீழாவா சீதம். சரி சரி கீனா, கிளிக்கு வர கீனா. சரி, சரி சரி. ஜெசிக்கு பிறகு நான். ஓகே, சரி. இலவு வரது ராஜினி அக்கா. மனமறிச்சு. வாழ்த்துக்கள், மனமகிழ்ச்சி. அடுத்தது சிவமணி அவர்கள். சொல்லுங்க. உங்களுக்கான எழுத்து வந்து ம் வானா, ஆம். வானா. அடுத்த பேனா, ஆம். ஒற்றகொம்பு பானா. மற்ற தீனா, திகதிக்கு வர தீனா, இட்டன்னா, இட்டனாவா? இட்டன்னா, டானா போட்டு குட்டு இட்டன்னா. மற்ற இப்பன்னா, ஆம். டீனா, ஆம். டானா வரியில வர டீனா. கடைசி எழுத்து இத்தன்னா. இட்டனாவா? இத்தன்னா, அத்தைக்கு வர இத். பத்தி பட்டியா? வாழ்த்துக்கள், வத்திப்பட்டி. ஒன்று. அடுத்தது செல்வி அவர்கள். உங்களுக்குரிய சொல் வந்து கூனா, குரங்குக்கு வர கூனா, படிக்கு வர டீனா, சாக்குக்கு வர சாவன்னா, பச்சைக்கு வர இச்சன்னா, வாளிக்கு வர வாவென்னா, மற்றது அக்காக்கு வர இக்கன்னா, மற்ற வடிக்கு வர வானா. ஜெசி யாருக்கு? உங்களுக்கு தான் செல்வின்னு சொல்லிட்டு சொல்றேன். சரி, வாக்குச்சாவடி. ஓகே, நான் எனக்கு சொன்னது வரையில அந்த காலத்துல போட நின்றுட்டது. நான் நான் சொல்ல ஓகே. அடுத்தது ஜெசி, உங்களுக்கு தை என்ன, தை மாத்து வர தை என்ன, முட்டைக்கு வர மூனா, பல்லுக்கு வர இல்லைன்னா, பரிக்கு வர டீனா, சின்ன டீனா, மற்ற ஜாவென்னா, ஜானைக்கு வர ஜாவன்னா, மற்ற மானா தானா. மானாக்கு அடுத்தடுத்து தானா, தம்பிக்கு வர தானா. நான் கண்டுபிடிச்சேன். முதல் மரியாதை. வாழ்த்துக்கள். சக்தி அவர்கள் வாரீங்களா? நேவி பிலிப் சார் நிற்கிறார். அவர் எடுக்கல, கதைக்கு மியூட் எடுக்காம முடிஞ்சிடும். நிற்கிறாரு. ஓகே, சக்தி அவர்களுக்குரிய சொல் வந்து தம்பிக்கு வர தானா,
ம் அம்மாக்கு வர என்ன, ம் வாளிக்கு வர வாவென்ன, ம் குரங்குக்கு வர கூனை, ம் அக்காக்கு வர இக்கென்ன, ம் இன்னொருக்கு தானா, தம்பிக்கு வர தானா, ம் மற்ற இத்தென்ன, அத்தைக்கு வர இத்தென்ன 2 தரம் வருதா? இத்தென்ன இத்தென்ன 2 4 6 8 எழுத்துக்கள். உக்கு இத்தம் வாக்கு தத்தம். வாக்கு தத்தம். வாழ்த்துக்கள். நேம்சக்கா வாரீங்களா? சத்தத்தை சத்தம் காணல. சமைக்கிறார் போல வீட்டில் விட்டுட்டு. மன்னிக்கவும் ஜெமலர் அவர்களே, நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். ஓகே ஓகே, நன்றி. இணைஞ்சதுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி. மற்ற எல்லாரும் இணைஞ்சிட்டீங்க. அப்ப மற்றதுக்கு போவோம். நானும் மன்னிப்போட எனக்கு எல்லார்டையும் மன்னிப்பு கேட்கிறேன். முதலாவதா தாரீங்களா? மற்ற எனக்கு மட்டும் சொல்றேன், மற்ற சொல்லுகளுக்கு நான் என்ன கூப்பிடாது. இப்போ ஓகே, வரேன். நீங்க முதல்ல வந்துட்டு போங்க. உங்களுக்கான எழுத்து சொல் உலக சமாதானம். உலக சமாதானம். வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம், வாங்க. நான் நித்யா போனேன், இப்ப நான் ஓடி வந்தேன். தொடங்கிட்டீங்களா? தொடங்கிட்டேன் போங்க. நான் உங்களுக்கு மற்ற ஒரு இதை கேட்குறேன், அந்த தனிச்சொல் கண்டுபிடிக்கிறது. இது முடிய கேட்குறேன்னு. இப்போ உலக சமாதானம் கொடுத்துருக்குறேன். நீங்க சொற்களை கண்டுபிடிக்கணும். பொருங்க. யாருக்கு பொருங்க? வேற ஒரு ஆளை கொடுத்துட்டேன், நான் ராஜினி அவர்களை கொடுத்துருக்குறேன். நீங்களும் சொற்களை கண்டுபிடிங்க. பொருங்க. இன்னொருக்கா சொல்லுங்க. உலக சமாதானம். ரெண்டு சொல்லி நானா தானே? ஆமாம். ஓகே. ஓகே, சொல்லட்டா? சொல்லுங்க. உலகம். உலகம். சமாதானம் சொல்லலாம். சொல்லலாம், சொல்லுங்க. சமாதானம். தானம். தானம். தாளம் இருக்கா? அந்த தாளம் தாளம் இருக்கு. ஓகே, தாளம். மானம். மானம். சனம். சனம். கனம். கனம். மாதா. மாதா. மாலம். மாலம். மாவன் இருக்கோ தெரியா? சும்மா இல்ல, மாலம் தெரியல, நான் எழுதையில. மாலம் இருக்கு. மற்ற என்ன? கலம். கலம். ஓகே. சலம். சலம். உலாமண்டி இருக்கோ தெரியல. என்னது உலாம்? அவ்வளவுதான் எழுதினா. ஓகே. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 சொல்லு. வாழ்த்துக்கள். கடவுளே. விட்டு தந்ததுக்கு நன்றி. எல்லாருக்கும் நன்றி. ஓகே, நான் சொல்லவா? பொருங்க வரோம். நான் கேட்குறாக்கள் தான் சொல்லணும். ஓகே, வாணி அவர்கள் சொல்லுங்க. உண்டு. தாவண்ணா. தா. ஓகே. சக்தி அவர்கள் அவர் போயிட்டார். ராஜினி அவர்கள் போயிட்டார். சிவமணி அவர்கள் சொல்லுங்க. சலனம். 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 ஓகே. செல்வி அவர்கள் சொல்லுங்க. மாகம். மாகம். ஓகே. ஜெசி சொல்லுங்க. கசம். கசம். ஓகே. இப்போ பத்மினி சொல்லுங்க. மா. மா. ஓகே. திருப்பியும் பத்மினி அவர்கள் சொல்லுங்க இருந்தா. இவன் சொன்னது மறந்தோன்னா மாசம் சொன்னவையா? மாசம் இல்லை, மாசம். மாசம். ஓகே. ஜெசி சொல்லுங்க. உண்டு. தா. தா வந்துட்டுது. செல்வி இல்ல சொல்ல நான் தாவண்ணா. செல்வி உகாம் சொல்லலாமா?
உகமா காணாமன் ஊனா காணாமன்னா ஓகே சிவமணி அவர்கள் சொல்லுங்க. கலசம் 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 ஓகே. வாணி அவர்கள் சொல்லுங்க. தாம். தாம். ஐயோ நீங்க வச்சோன்னு தெரியும். நீங்க பிடிச்சி வச்சுக்கிறீங்கன்னு தெரியும். நான் முதல் வாணியக்கா தாம் தான் சொன்னாடு நினைச்சேன். இருக்கு இன்னும் இருக்கு. வாணி அவர்கள் திருப்பி சொல்லுங்க. உலகம். உலகம் அவர் சொல்லிட்டார். சொல்லிட்டேன். நான் சொல்லிட்டேன் வந்துடுது. சரி ஓகே. சிவமணி அவர்கள் சொல்லுங்க. தாசம் தாசம் தாச ம். தாசம் என்ன அர்த்தம்? அடிமை அடிமைக்கு சொல்றாரு தாசம். தாசம் தாசி தாசம் அது தாசன் இல்ல. தாசன் சொல்லுவீனோ. பொண்டாட்டி தாசன் சொல்லுவீனா. முன்ன வராது. சரியா படு. என்ன நாம செல்வியர்கள் சொல்லுங்க. என்ன சுவமான சொல்லி கிடக்கு. கணம் கணம் அது வந்து நானா நானா அம்மன்னா சொன்னான் கணம் 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 சோமோ கணம் வந்துட்டு கணம் சொல்லல தானே. இல்ல நான் வெட்டி இருக்கிறேன். சரி போட்டுருக்கேன். கணம் வந்து கனமும் வந்தது. கலம் தான் சொன்னவ. இல்ல ரெண்டும் வந்தது. கனம் சொன்னவர் சனம் சொன்னவர். கனம் சனம் ரெண்டும் சொன்னவர். அடுத்தடுத்து இல்ல சனம் தான் சொன்னவர். இல்ல ரெண்டும் சொன்னவர். நான் வெட்டி இருக்கேன் உடனே. நானும் வெட்டி இருக்கிறேன். அவர் அந்த கனம் சொல்லிக்கு அடுத்தது கனம் சொன்னவர். மாறத்தான் சொன்னவர். அடுத்தது கணம் சொன்னா ஓகே ஓகே நான் சொல்லட்டா? ஜெயசி சொல்லுங்க. சக சக ஓகே. சக ஓகே. பத்மினி அவர்கள் சொல்லுங்க. சதா கதா ஓகே. சதா திருப்பியும் பத்மினி அவர்கள் சொல்லல. என்ன இருக்கா? என்ன இருக்கா? இன்னும் என்னட்ட 3 இந்த அகரத சொல்லு 2 கிடக்கு. ஓ நான் எனக்கு சான்ஸ் வந்தாச்சு. நான் ஒன்று சொல்றேன். பத்மினி எந்த பிள்ளைக்கு போச்சு. ஓகே ஓகே. ஜெயசி சொல்லுங்க. சகனம் அப்படி இருக்கா? தானா இல்லையே தாவனா இல்ல. தாவன்னா சாணா சகனம் சகனம். சகனம் இல்ல. சகனம் தான் எழுதுது. உகமண்டு இருக்கா? உகமண்டு உகம். அடுத்தது யாரை கூப்பிடுறீங்க? நான் சிவமணி அவர்கள் சொல்லுங்க. இல்ல செல்வி அவர்கள் சொல்லுங்க. செல்வி அவர்கள் அப்புறம் நீங்க வாங்க. நானா நானா ஓ உமா உமாண்டு நானும் எழுதி வச்சுக்கிறேன். ஓகே செல்வி அவர்கள். சிவமணி அவர்கள் சொல்லுங்க. தாகம் 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 சொல்லல இன்னும். தாகம் இல்ல. தாகம் வந்துடுது. அதே இல்ல. தானம் தாளம் வந்தது. தாகம் வெட்டி வரையில இருக்கிறேன் வெட்டி இருக்கிறோம். தானம் இல்ல வந்து. தாளம் வந்தது. தானம் வந்தது. இது தாகம். ஓகே வாணியவர்கள் சொல்லுங்க. சகம் மன்னா. சகம் இருக்குது. ஓகே தாக்கம் சகம். நான் சொல்ல இல்ல கசம். தாக்கம் வந்துடுது. கசம் வந்துட்டுது. இன்னும் என்னட்ட இன்னும் எத்தனை நடக்குது? ஓ 2 3 நடக்குது. ஒன்று இந்த எல்லாரும் சொல்லலாம் நினைக்கிறேன். கலகம் உமா சொன்னால் அதை இன்னொரு முதலெழுத்த மாற்றி சொல்லலாம். மாதானம் என்ற சொல்லி இருக்குதா? மாதானம் இல்ல மாசம். சொல்லிட்டேன். மாசம் வந்துட்டு. மாசம். மாலம் அது வந்துட்டா இருக்குமா? அது வந்துட்டுது. கம் கம் தனியா கம்மண்டு வராது. இப்ப உமா சமானம் சமானம் என்ற சொல்ல வந்துருக்குதா? சமானம் சமானம் சானாமாவென்ன சமானம். மானசம். மானசம் என்று சொல்லியிருக்கல்ல. என்னது மானசம். மாவன நானா சானம் அண்ணா. மானசம் இல்ல. இல்லையா? மானசம் இல்ல. மானசம் அது பாட்டுல மானசம் சொல்றவே அந்த மானசம் இல்ல. பாட்டுல அந்த ஞாபகம் இருக்கு. மானசம். ஓகே. நகரம்ன்றதுக்கு ஒரு சொல்லி இருக்குது. உசம். ஊனா சானம் என்ன நகரம். அதே மாதிரி உசகம். உசகம்னு சொன்னா ஆமணக்கு செடிய உசகம்னு சொல்றதாம். மற்றது நான் அந்த உமா மாதிரி ஒன்று சொல்லுங்க சொன்னா உமாண்ட சமா சமா வைக்கிற சமான்னு சொல்றேன். அது வரையில. ஓகே. இப்ப அடுத்த ஆள் வந்து வாணி அவர் கூடிய சொல். உங்களுக்கான சொல் வந்து தாவர சங்கமம். தாவர சங்கமம்.
ஓகே. ஓகே தா தா ஓகே விளங்குது இல்லை தா என்னடி வச்சுக்கிறேன் தாரம் 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 சமம் சமம் சங்கம் சங்கம் கமம் கமம் தாகம் 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 மரம் மரம் மகம் மகம் மங்கம் 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 ஓ மங்கம் இருக்கு. ஓகே. மங்கம் வந்த தென்றலுக்கு அடுத்தது வரம் வரம் அடுத்தது வசம் வசம் வாணி சொன்ன சொல்லுகள் ஒரு மீண்டும் ஒரு தடவை சொல்லுங்க ஜெயமல. தா வரம் சங்கம் தாரம் கமம் தாகம் மங்கம் மகம் வகம். இன்னும் ஒன்று சொன்னார் என்ன? வசம் வசம். 1 2 3 4 5 6 7 11 11 தான். ஓகே. இப்போ சக்தி யார் சிவமணி அவர்கள் சொல்லுங்க. நிறைய கிடக்குண்ணா. சிவமணி அவர்கள் எனக்கு இருக்கு இல்லையா? சிவமணி அவர்கள் செல்வி அவர்கள் சொல்லுங்க. சரம் சொன்னவா சானாட்டானம் என்ன சரம் 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 சொல்ல இல்லை. சரம் சொல்ல இல்லை. ஓகே. சரம் ஜெசி சொல்லுங்க. தாவரம் தாவரம் இருக்குது. பத்மினி சொல்லுங்க. சொல்லிட்டேன் தாவரம். அதான் முதல் சொல்லு. இல்ல தாவரம் சொன்னீங்க. ஓ தா மன்னிக்க வேணும் எழுதி போட்டேன் நான் இதுல தடுதாளிச்சு கொண்டு வந்தேன். தாவரம் தான். சரி ஓகே. தா சொன்னீங்க. நான் சொல்றேன் தாம் தாவன்னா உம்மன்னா தாம் தாம். ஓகே. திருப்பியும் நீங்க தான் சொல்லுங்க பத்மினி அவர்கள். இவ சொன்ன சொல்லில தாமரம் தாவன்னா மானரான உம்மன்னா தாமரம் தாமரம் இல்ல சொல்லல அவர். ஓ தாமரம். ஓகே. ஜெசி சொல்லுங்க. கசம் இவர் அதை விட மாட்டார். செல்வி அவர்கள் சொல்லுங்க. சதகம் என்னது? சானாட்டான காணம் என்ன சதகம். சரகமண்டா என்ன? எனக்கு அர்த்தம் தெரியாது. சரகம் இல்ல பார்க்கணும். சரகமண்டா எனக்கு தெரியாது. சிவமணி அவர்கள் சொல்லுங்க. சிவமணி காமி நான் என்ன கேக்குறீங்கல்ல? சமரம் வந்ததா? சமரம் சமரம் சமரமண்டா அர்த்தம் சொல்லணும் எனக்கு. சமரம் இல்லாடி சவரம் சவரம் எடுங்க. அடிப்பாவி நான் இருக்கிறேன் அது. ஐயோ நானும் எடுத்தேன். சாரி. ரெண்டு சொல்லலாம் சொல்ற கூடாது. அதானே. வாணி அவர்கள் சொல்லுங்க. சகம் தகம். ஓகே. திருப்பியும் வாணி அவர்கள் சொல்லலாம். என்ன சொல்ல கரம் 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 கரம். ஓகே. எனக்கு இருக்கு. என்ன சொன்னீங்க வாணியக்கா? கரம் கரம். கரம். ஓகே. சிவமணி அவர்கள் சொல்லுங்க. இப்ப வங்கம் வங்கம் வங்கம். ஓகே. வங்கம் இருக்குது. செல்வி அவர்கள் சொல்லுங்க. தாரங்கம் என்று சொல்லி இருக்குதா? தாரங்கம் சாரங்கம் இருக்கு. தாரண்ணா தாரங்கம் கடலுக்கு சொல்றதல்ல அது தாரங்கமண்டா. தாரங்கம் தாரங்கம் என்றால் தெரியல. இருக்கா பாருங்க. இதுக்கு நான் போடுறேன். அதான் பார்க்கிறேன். தெரியாது. ஜெசி அவர்கள் சொல்லுங்க. சங்கமம் சொன்னாஜா? சங்கமம் சொல்லிட்டேன். சங்கமம் இல்லையே. நான் சங்கமம் சொல்ல இல்ல சொல்ல இல்ல. சங்கம் சொன்னேன். நான் அப்படி இருக்கிறது சொல்றது இல்ல. நானும் கீறி வச்சு கிடக்கு. நான் சொல்ல இல்ல. 10 நிமிஷங்கள் சொல்லுங்க. இப்ப சபம் சபம் சபம். திருப்பி நீங்க தான் சொல்லுங்க. இந்த சமம் வந்துட்டுதா? சமம். ஓ அப்ப சரம் சொல்றேன். இல்ல அப்படி சொல்லி அப்ப இப்ப எல்லாம் சொல்ல இல்ல. அது ஒரு தடவை சரம் சரம் வந்ததா? பத்மினி சொன்ன சொல்ல என்ன? சபம் ஜெசி சொல்லுங்க. வகம் பகம்.
பகம் சொல்லி இருக்கணும் யாரோ வெட்டுப்பட்டு இருக்கு. வகம் வாணி அவர்கள் சொன்னவர். வாணி சொல்லி இருந்தது. இல்ல நான் வரம் வரம் தான் சொன்னேன். வகம் ஓகே கோதரியில வகம் வகம் இருக்குது, வகம் ஓகே இருக்குது. நான் சொல்லவா? பொருங்க வரேன். சிவமணி அவர்கள், செல்வி அவர்கள். என்ன தெரியும் எது சொல்லாது சொல்லாது எல்லாம் தெரியல. சிவமணி அவர்கள், சரி கேளுங்கோ. சிவமணி அவர்கள் சொல்லுங்க. சதா சதா வந்ததா? சதா இல்ல, சதா. நானும் ஒரு பெண்ணுண்டு இப்ப பேர் வாணி அவர்கள் சொல்றேன். சொல்லுங்க. வரதா. வரதா, வரதா. ஓகே. நிமித்தி நடக்கின்ற உண்டு. வசம் வந்துட்டு, வசம் வந்துட்டது. ஓகே. 1 2 3 4 கிடக்கு. திருப்பி சொல்லுங்க வாணியர்கள். இருந்தா சொல்லுங்க, இல்ல இருக்கிறார்கள் சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. இல்ல என்ன சாமான்? வரகமண்ட சொல்லி இருக்காண்டு கிட்டேன்னா இல்ல, வரகமண்ட் இல்ல. யாரும் வச்சிருக்கிறார்கள் சொல்லுங்க. தாரகம் இருக்கா? ஓ, தாரகம் இருக்குது. தாரகம் வேற கதா, கதா பிரசங்கம். யா, கதா இருக்குது. கதா இருக்குது. வேற சமம் சொல்லிட்டேமா? சமம் சானா மானா உம்மன்னா வந்துட்டு கஜம் கஜம் சமம் வந்ததா? கரம் வந்துடுது. கரம் கரம் சொல்லிட்டேன். வந்துடுது. இல்ல இல்ல சமம் சமம் வரையில. சமம் சமம் தாரம் வந்ததா? வசம் வசம் வந்தது. தாரம் வசம். தாரம் தாரம் வந்துடுது. தாரம் வந்தது. நான் தான் சொன்னேன் நான். ஓகே. இன்னும் 1 2 இருக்கு. 2 3 இருக்கு. சாமம் சகம் தாவரத்தை மாத்தி சொல்லலாம். அதான் வரதா சொல்லிட்டேன்ல. வாதரமோ வரம் வரதான்ற பெயர் வருந்தானே அது வந்துட்டுது. வரதம் அது தானா இல்ல? வதாரம். இல்ல, தாவரத்தை மாத்தி சொல்லுங்க பாப்பா. வதாரம். வதாரம் இல்ல இல்ல, 2 சொல்லி இருக்குது. அத முன்னுக்கு ஒரு சொல்லியும் பின்னுக்கு ஒரு சொல்லியும் போடுங்க மாத்தி. தாவம் தாவம் தாபம் இல்ல. வதாரம் வரும். தாரவம். வரம் தா. வரம் வரம் அப்படி மாறி சொல்லணும்னு சொன்னான். தாவரத்தை மாறி சொன்னா வரம் தா. மற்றது வேற என்ன? சவரம் சொன்னீங்களா? இல்ல, சவரம் சொல்லியா? சவரம் இருக்குது. வாணிமோன் முதல் சொன்னீங்க சகம். அதுவும் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. நான் சொன்னேன் சமம். சமரம் சமரம் சொல்ல நீங்க சொன்னீங்களா? இல்ல, இது சவரம். சவரம் சவரம் ரெண்டாவது எத்தனைப்புல சிவமணி சொன்ன. சமரம் தான் சொன்னேன். ஓ ஓ சொன்னவா சொல்ல நீங்க என்னன்னு சொல்லி யாரு சொன்னீங்க? 2வது தரம் சொல்லிட்டீங்கன்னு சொல்லி போட்டு அதை நிப்பாடுனவே என்ன. அவர் சொன்ன, நான் எழுதி வச்சிருந்தேன், நான் சொல்லிட்டேன். மற்ற கவம் கனவானம் என்ன கவம். கவம் இல்ல. வகம் சொன்னீங்க, கவம் சொல்லல. மற்ற தாமம் ஒன்று மாதிரி சொல்லியிருக்கு. தாவனம் மானம் என்ன தாமம். அவ்வளவுதான். அடுத்த ஆள்கிட்ட போவோம் நாங்கள். சிவமணி எல்லாம் வெட்டி இருக்கிறேன். சிவமணி அவர்களுக்குரிய சொல் வந்து நரம்பு கருவி. நரம்பு கருவி. இங்க என்ன வருமா?
ஓகே. ஓகே. நரம்பு, நரம்பு. நவி, நவி. ஓகே. நம்பு, நம்பு. நடு, என்ன நடு நடு. டூனாங்க இருக்கு. ஓ சாரி, இதுக்கு நான் கரெக்ட் நரம்பு. நரம்பு. ஓ சாரி, அது வராது. நரம், நரம். நகம், நகம். புறம், புறம். ஓகே. கருவி, கருவி. கம்பு, என்ன கம்பு. கம்பு கம்பு, கம்பு. ஓகே கரம், கரம். ஓகே. கவி, கவி. ஓகே. புவி. புவி. அவ்வளவுதான். ஒன்று, நறுவி, ரெண்டு, மூணு, நறுவி வருமா? 7, 8, 9, 10, 11 தான் நீங்கள் கண்டது. நறுவி, நானா நறுவி. நறுவி என்று வராது. சரி, ஓகே. நீங்களும் 11 தான். இன்றைக்கு எல்லாரும் 11ல நிக்கிறீங்க என்ன? காசு. ஓகே. இப்ப வாணியோட சொல்லுங்க ஒன்று. கரு. கரு. ஓகே. வாணி என்ன சொல்லிட்ட நீங்க வாணி? கரு. 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 ஓகே. செல்வியர்கள் சொல்லுங்க. கடம்பு. கரம்பா. ஆ, அதை மாத்தி சொல்லுங்களேன். கரம்பண்டா என்ன? அதான். டூ. கரம்புன்ற பத்தையும் சொல்றதான் நீங்க சொல்ற புறம். அது நான் திருப்பி அடுத்த சொல்லுக்கு எல்லாம் வரும். இல்ல கரம்பு நான் தடவை இல்லை, தடவைக்கு வரையில. அடுத்தது ஜெசி சொல்லுங்க. விரும்பு, விரும்பு இருக்கு. பத்மினி அவர்கள் சொல்லுங்க. நம் ஓகே. திருப்பியும் பத்மினி அவர்கள் சொல்லுங்க. விகரம் இருக்கா? விஹேரம் இல்ல. விஹேரம். விஹேரம் தான் இருக்கு. விஹேரம் இல்ல. ஜெசி சொல்லுங்க. கரும்பு, சொல்லியா? கரும்பு. ஓகே. செல்வியர்கள் சொல்லுங்க. நரமண்ட சொல்லி இருக்கிறா. நானா காணாமன்னா நேரம் அவர் சொல்லிட்டார். சொல்லிட்டாரு. ஓகே. சிவமணி அவர்கள் சொல்லுங்க. போயிட்டார். வாணி அவர்கள் சொல்லுங்க. விரும்பு. வந்துடுது. விரும்பு இப்ப சொன்னதாரோ? அது கரும்பு தானே சொன்னேன். விரும்பு சொன்னீங்களா? இல்ல இல்ல விரும்பு சொன்னவா? விரும்பு இப்ப சொன்னவர். ஓ, திருப்பி வாணி அவர்கள் சொல்லுங்க. கரும்புவே எது சொல்லலாம்? புறம். வந்துட்டு புறமா? புறம் வந்தது. ஆனா அதோட சேர்த்து கடைசி எழுத்த மாத்தியும் சொல்லலாம். ஆ, வேற யார்? அடுத்தது சிவமணி அவர்கள் காணையில வர. செல்வி அவர்கள் சொல்லுங்க. சரியா. பின்பு. என்ன? பீனா அம்மன்னா பூனா. நீங்க எனக்கு தெரியாது சொல்லி நம்ம எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு தெரியல. விம்முவா? விம்பு வண்டா என்ன? விம்மு வண்டா இருக்கு. விம்முறது. விம்பு வண்டா தெரியல. எசி சொல்லுங்க. நடு, என்னது? நட்டு. நட்டுன்னு சொல்லி இல்லை. நட்டு. நடு. ஓகே. பத்மினி சொல்லுங்க. புறவி என்று இருக்கா? புறவி. 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 அதைத்தான் நான் குதிரை சொன்னேன். அக்கா வச்சிருந்தவா. அவர் மாத்திர நான் எழுதி வச்சேன் நான். புறவி என்றா குதிரை. சரி, திருப்பியும் பத்மினி அவர்கள் சொல்லுங்க பாப்போம். 1, 2, 3, 4 சொல்லி கிடக்கு. ஓகே, நான் சொல்றேன். சொல்லுங்க. நகரம். நகரம். ஓகே. எத்தனை யார் சொல்ல போறீங்க? நான் சொல்லட்டா? எஸ். சொல்லுங்க. நம் கருவி சேர்த்து சொல்லுவா. கருவி. கருவி வந்துடுது. இல்ல இல்ல, நான் சேர்த்து சொன்னேன். நம் கருவி. நம் கருவின்னு சேர்த்து சொல்றேன். ஜெயமலர், நான் ஒன்று சொல்லட்டா? சொல்லுங்க. நரகம் சொல்லு வந்ததா? என்னது? நரகம். நரகம் தான் இப்ப சொன்னது. இல்ல, நகரம் சொன்னேன். நகரம் சொன்னவா? இல்ல, அவ முதல் சொல்லிட்டா. முதல். ஓகே. ஓ, மற்றது பத்மினி சொல்லுங்க. வேற யாரும் சொல்லுங்க. யாருண்டும் இல்ல.
ஜேசி புரு புரு விடம் பூனா இருக்கா ரூனா விடம் புரு இருக்கா புரு புரு இருக்கு. புரு ஓகே. ஜெசி என்ன சொன்னீங்க? விடம் சொன்னா விட்டம். விட்டமின் இல்ல. ம்ஹும். புகரம் அப்படி எது இருக்கா? புகரம் புகரம் இல்ல. புகரம் no. புகம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் இருக்கா? புகம் பூனா காணாமண்ணா புகம். நான் பூனா எழுதினா காணாமன்னா இல்ல புகம் இல்ல. புரவி இருக்கா புரவி அது இதான் சொல்லிட்டீங்களா? இப்ப சொன்னீங்க. நீங்க நீங்க தானே என்ன சொன்னீங்க? சொன்னீங்க. ஓ மாட்டீங்களா எனக்கும் மயக்கம் இப்ப இதுல சரி நான் எல்லாம் விட்டுட்டீங்க. நான் சொல்றேன். நகரு. ஆ நகரு. ஓ நகரு இருக்குது. மற்றது வீணா பூனா விபு வேண்டா கடவுளா அது ஆ விபு நானும் எழுதி வச்சிருக்கேன் விடு வந்து எழுத சொல்லி ஓகே. விபு மற்றது விடுகம் என்று சொல்லியிருக்கு. விடுகம்ண்டா சென் நாய் என்று நாயின் ஒரு இனம். விடுகம் விடுகம் வீணா டூனா காணாமன்னா ஓகே மற்றெல்லாம் வந்துட்டது எல்லாரும் மற்ற ஓகே. இனி அடுத்த ஆள் வந்து ஜூனியர்களுக்கு செல்வி அவர்கள். உங்களுக்கு சொல்லுங்க. சொல் வந்து கூட்டுறவு சங்கம். கூட்டுறவு சங்கம். இச்சன்னா வரும் என்ன? ஓ வரும். இந்த கூவன்னா இட்டனாவில டூனாவா வரும் ஓ கூட்டுறவு. இப்ப இந்த ராணா அப்படியே வரும். ராணா பூனா இச்சன். ஓகே ஓகே கணக்க சொல்லு வருமா? 14-15 வரும். ஓ ஓகே டைம் முடிஞ்சது. கணக்கு எழுக்கு இல்ல. ஓகே பரவாயில்ல. கூட்டுறவு கூட்டுறவு கூட்டு கூட்டு சங்கம் சங்கம் சகம் சகம் கசம் கசம் கம் காணாமன்னா கம்மண்டா என்னண்டு என்ன தெரியாது. பார்க்கிறேன் கூசம் கூசம் சொல்லி இருக்கா? கூவன்னா சாணாமன்னா ஓ கூசம் இருக்கு. கூகம் கூகம் கூவன்னா தனியா கூவன்னா கூ அதுக்கு அர்த்தத்தை சொல்லுங்க. ஓ, கூட்டு சொன்னேன் நான் முதல். ஓ ஓ கட்டு காணாட்டன்னா டூனா கட்டு கட்டு சாணா வருமா சட்டு உண்டு. ஓ வருமாண்டு கேட்க கூடாது. நீங்க எழுதுனதான் சொல்லணும். அவ்வளவு எழுதி வச்சிருக்குன்னு தெரியாது எனக்கு மற்றது. இவ்வளவுதான் எழுதுன சொல்லு. ஓகே உறவுண்டு எடுத்து பார்த்தா நான் அதுக்கு வராது தானே. 8 9 சொல்லு. கம் தான் எடுக்கையில 9 சொல்லி தான் சொல்லியிருக்கீங்க. ஓ 2 3 4 5 6 7 8 9. ஓகே இப்ப சொல்லுங்க அப்ப மேர் வாணியர்கள் சொல்லுங்க. கரடு கரடு. ஓகே கரடு. ஓகே சிவமணி அவர்கள் சொல்லுங்க. சிவமணி கசம் 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 வந்துட்டுது. கசம் சகம் வந்துட்டுது. ம். செல்வி அவர்கள் இருந்தா சொல்லலாம். கூவன்னா மூணா கூவு. ஓகே என்ன சொன்னீங்க? சொல்லுங்க. கூவு சொல்லுங்க. கூவு கூவு கூவன்னா மூணா நான் போருங்க. ஜெசிக்கு அப்புறம் சொல்லுங்க. ஜெசி சொல்லுங்க. கூடு கூடு கூடு. ஓகே இனி சொல்லுங்க. பத்மினி அவர்கள். சக சக நிச்சயம் அதை தான் சொல்லுவீங்க. திருப்பி நீங்க தான் சொல்லுங்க. சடு சனடுனா சடுகண்டா என்ன சடு தெரியல அர்த்தம் இல்ல. ரெட்டை இதுல வரும். ஜெசி சொல்லுங்க. கடு கடு அது என்ன? கடு
அதானே. கோவம். கடுகுண்டாவது கடு கடுகுண்டு வரும். கடு ம். தெரியல. வராது. கடுகுன்னு தனியே சொல்ல மாட்டோம். கடு 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 அப்படிதான் வரும். செல்வியர்கள் சொல்லுங்க. வேறு என்னத்த இருந்தா தானே சுகமணி அவர்கள் சொல்லுங்க. கறவு கறவு தட்டு சொல்லி போட்டேன். கறவு இருக்குது. சிவமணி. கறவு. ஓகே. வாணி அவர்கள் சொல்லுங்க. ஆண்கள் கட்டும் சரம். சரம். ஓகே. அது ராணாயில சொன்னீங்க நீங்க. சரம் சரம் சரம். சரம் எங்க பேச்சு விளக்கு நாங்கள் சரம் சாரம் தான் சரி. சாரம் ஆமா, ஆமா. சரம் 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 அப்படின்னு சொல்றேன். அப்படித்தான் பேர் சரம் தான் சொல்றோம். அது நோமலா இல்ல சரம் தான் சொல்றோம். ஓகே. வேற யாரும் பச்சு தான் சொல்லுங்க பாப்போம். என்னட்ட 1 2 3 கிடக்கு. சடுகமண்டு இருக்கு. அதாவது இல்ல சடுகமண்டு இல்ல. கடுகம். கடுகத்துக்கு 2 காணவில்லை. சகம் வந்ததா? சகம் சகம் வந்தது. சகம் 2 வந்துட்டுது. ரசம் வந்தது. அப்போது நான் அந்த 3 சொல்லு கண்டுபிடிக்கிறதுல வந்த ஒரு சொல்லு இதுல இருக்கு. ஓ 3 சொல்லு கண்டுபிடிக்கிறதுல வந்த ஒரு சொல்லு இதுல இருக்கு. ரெடி இருக்கு காணுமே. அந்த சீலேண்ட கொய்யகத்துக்கு சொன்னீங்க. கொய்யகம் அதுக்கு அறிய சொல்லு. கச்சம். கச்சம் கச்சம் இருக்குதானே. கானா இப்ப சானம் கச்சம். ஓகே. மற்றது இன்னும் 1 2 இருக்கு. சமம் அந்த சமம் சானமா இல்ல மானா இல்ல. ஓகே. மானா இல்ல. இல்ல அவர் அப்போ கூசம் சொன்னவர். ஆனால் இன்னொரு எழுத்தை சேர்த்தா இன்னொரு கூச்சம். கூச்சம். கூச்சமா? கூச்சம். ஓகே. மற்றது இன்னொன்றும் கிடக்குது. கூவனாவெல்லாம் தொடங்கும். ஏதாவது சொல்லுவோம். இல்ல நான் தான் அது 2 தடவை எழுதி வச்சுக்கிறேன். ஓகே. ஓகே. அவ்வளவுதான். ஓகே. நீ ஜெசி அவருக்குரிய சொல் வந்து அந்தரங்கம். ஓ எல்லாம் அந்த இடத்துல ஆரம்பம். எனக்கு எடுக்கிறான். கொஞ்சம் எழுத்து தான் எனக்கு இல்ல எடுக்கல. அந்த ஒரே எழுத்துலயே நிறைய வரும். ஓகே. சொல்லுங்க. அந்த அந்த அகம் அகம் அடம் அடம் கடம் கரம் தடங்கம் தரங்கம் அங்கம் அங்கம் தங்கம் தங்கம் தகம் தகம் கதம் கதம் கந்தம். தந்தத்துக்கு 2 தானே இல்லையே. கந்தம் கந்தம் கந்தம். ஓகே. கந்தம். அதம் 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 அதம்ண்டா என்ன? அதம் தெரியல. ஓகே. சும்மா அதம் தம்மா. ஓகே. தகரம் தகரம் கங்கம். இல்ல அது ஒரு காதான் இருக்குது. கங்கம் எடுத்துட்டு அது வராது. 1 2 3 4 5 6 7 8 9 10 12
நீங்க தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு. ஓகே, இப்ப வாணி அவர்கள் சொல்லுங்க பாப்போம். அதரம். அதரம். ஓகே, சிவமணி அவர்கள் சொல்லுங்க. அரங்கம். என்னது? அரங்கம். 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 ஓகே, சிவமணி அவர்கள். செல்வி அவர்கள். அந்தரம். அந்தரம். ஓகே, ஜெசி இருந்தா சொல்லுங்க. பத்மினி அவர்கள். தர தர தானா தானா தர. ஓகே, திருப்பியும் பத்மினி அவர்கள். அகம் வந்தது. அகம் வந்துட்டது. வந்துட்டு ஆ, ஓ ஜெசி இருந்தா சொல்லலாம். மற்ற செல்வி அவர்கள் சொல்லுங்க. அந்தம் சொல்லி இருந்தாரா? அந்தம் இல்ல, அந்த இல்ல இல்ல இல்ல. சொல்லல. சிவமணி அவர்கள் சொல்லுங்க. அகரம். சொன்னாச்சு. சொன்னீங்களா அகரம்? அகரமா சொல்லிட்டேன். சரி. வாணி அவர்கள் சொல்லுங்க. கதம். என்னது? கதம். கானதானம் அண்ணா. கதம். கதம் சொல்லிட்டேன். வட்டி இருக்கிறேன். ஓ வந்துட்டு. கதம் வந்துட்டு வந்து வட்டி இருக்கிறேன். சரி, திருப்பி வாணி அவர்கள் தான் சொல்லுங்க. இருந்தா அந்தகம். அந்தகம் என்றது. அந்தகம். அந்தகம் இல்ல. நான் சொல்லலாமா? சொல்லுங்க. அங்கதம். அங்கதம் இருக்கு. அங்கதம். அங்கதம் இருக்கு. தரம். தரம் வரையில போல. ஓ, தரம் வரையில. தரம். ஜெசி. அதான் முதல் வந்தது தரம். இல்ல, இல்ல வரையில. தரம் வரையில. கரம். கரம் தான் சொன்னார். கரம் கதம் அதில் தான் சொன்னவர். தரம் வரையில வரையில. ஓகே, இப்ப என்னோட இருக்கிற எல்லாம் பட்டிட்டேன். அங்கம் என்ற சொல்லு வந்துட்டுதா? அங்கம். ஓ, அங்கம் அது வந்து அந்தரம்னு சொன்னீங்க. அந்தரம். அரம் வந்துட்டு அரம். அரம் வந்துட்டுது. இதுல அம்மண்ட ஒரு சொல்லி இருக்கு. ஆனா அம்மண்ட அழகு. அது ஒண்ணுதான் நான் எழுதினதுக்கு இருக்கு. மற்றெல்லாம் சரி. ஓகே, இப்ப கடைசியா பத்னி அவர்களுக்கு மற்ற சொல்லி தந்துட்டு தாருந்தேன். முதல் ஒரு சொல் கண்டுபிடிக்கிறது. ஏன்டா நீங்க பிந்தி வந்தாலும் பரவாயில்ல, இவ்வளவு தூரத்துல இருந்து வந்தபடியா. மற்ற இந்த இப்ப குடுக்குற சொல்ல முதல் கொடுத்துட்டு பிறகு அந்த சொல்ல கொடுத்தீங்களா நாங்களும் எழுதி போட்டு. ஓகே, பத்மினி அவர்களை இப்ப இந்த சொல்லி எழுதுங்க. நீங்க உங்களுக்கு திருமண மண்டபம். திருமண மண்டபம் 3 சொல்லியிருந்தேன்னா திருமண மண்டபம். எனக்கும் ஒரு சொல்லி தாங்க. மன்னிப்போட ஜெயமிலர். ஆமா, ஓகே. திருமணம். திருமணம். மண்டபம். மண்டபம். மண். மண். திரு. திரு. மரு. 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 தரு. மடம். மடம். படம். படம். துடம். திடம். திடம். மனம். மனம். ஒன்று மற்றது ரெண்டு மற்றது ஓ மறு சொல்லியாச்சு. அவ்வளோ அந்த இத்தனை 10 சொல்லியிருக்கீங்க. சரியா? ஓகே, இப்ப வாணி அவர்கள் சொல்லுங்க பார்ப்போம். பண். பண். ஓகே, மன்னிப்புடன் வாணி என்ன சொல்லி சொன்னீங்க?
பண் 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 ஓகே பானான்னு என்ன பண்பாட். சிவமணி அவர்கள் சொல்லுங்க. பண்டம் பண்டம் பண்டம். ஆம், மற்றது வேறு செல்வி அவர்கள் சொல்லுங்க. பணம் பணம். ஜெசி சொல்லுங்க. ஜெஸ்ஸிய காணையில். ஓகே அவர் போயிட்டார். பத்மினி அவர்கள் சொல்லுங்க இருந்தா. நேவிச எழுதினீங்களா? ஓ, திண்மம். நான் திண்மம் சொல்றேன். திண்ணம். திண்ணம். ஓகே. திருப்பி நேவிசகா வச்சுருந்தா சொல்லுங்க ஏதாவது. மருபம் இருக்கா? மருபம். மருமம் வரையில் நான் ஒன்று சொல்லவா? சொல்லுங்க. மதி. மதி. ஓகே. ஜெசி வரையில் இன்னும். நானா ஓகே. செல்வி அவர்கள் சொல்லுங்க. பதி பதி. ஓகே. சிவமணி அவர்கள் சொல்லுங்க. துண்டம் துண்டம் வீணா இல்ல. திண்டம் என்று இல்லை. வீணா திண்டம் இல்ல. துண்டம் இல்லையா? இல்லை. திண்டம் இல்ல. திண்டம். அந்த வேறு எழுத்து சொல்லி இருக்கிறா நீங்கள் எடுத்து. மண்டம் 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 இருக்கு. வேறு பாணி அவர்கள் சொல்லுங்க. திண்மம். திண்ணம். திண்மம் தான் நான் அது வந்துடுது. இல்ல திண்ணம் இல்ல வந்துடுது. அவர் சொன்னது சாரி அவர் திண்மம், நான் திண்ணம் சொல்றேன். திண்ணம் திண்ணம். ஓகே. திண்மம். நான் திண்ணம். திண்மம் சொல்லி. திண்ணம் இருக்கு. ஓகே. திருப்பி யாரை வச்சுக்கிறாக்கள் சொல்லுங்க. என்ன வேண்டாம் முடிஞ்சது கொஞ்சம் நான் வச்சிருக்கிறேன். சொல்லுங்க. பருதி. பருதி. Yeah. ஓகே. வாணியர்கள். ஓகே. மருதி மானருணதீன. மருதி என்று இல்லை. மருண்டு இருந்து மருதி. பண்டம் பண்டம். பண்டம் வந்துடுது. பண்டம் பதி பதி பதியும் வந்துடுது. பதி. மடபம் என்ற சொல்லி இருக்குதா? மடபம் இல்லை. என்னட்ட இப்போ ஒன்றுமே இல்லை. எல்லாம் பட்டிட்டேன். பதி பதி வந்ததா? பதி வந்துடுது. பதி வந்துடுது. ஓகே. அவ்வளோதான். ஓகே ஓகே. இப்போ பத்மினி அவர்களுக்கு உரிய சொல்லும் நேவிசக்காக்குரிய சொல்லும் கொடுத்துட்டு இல்லை நேவிசக்காண்டி தந்துருச்சு இல்லைவா மற்ற. ஓகே. தாங்கல்ல. உங்களுக்கான சொல் வந்து வரும். ஓகே. உங்களுக்கு வந்து முந்திரிகை மரம். முந்திரிகை மரம். முந்திரிகை மரம். ஓகே. ஓகே. முந்திரி. முந்தி. முந்தி. முந்திரி. முந்தி. முந்திரி. ஓகே. மற்றது முந்தி சொன்னன். மற்றது முகை. முகை. ஓ, எனக்கு அர்த்தம் தெரியும். முகை. ஓகே. இருக்கு. ஓகே. முகை. மற்றது மற்றது மரம். மரம். மந்திரி. மந்திரி. ஓகே. கைதி. கைதி. திரிகை. திரிகை. மரி. மரி. திகை. திகை. மதி. மதி. திறம். திறம். அவ்வளவுதான் எழுதியிருக்கிறேன். ஓகே. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஓகே. இப்போ வாணியரோட சொல்லுங்க. ஒன்று திதி. திதி. 2 தினம் இருக்கா? திரி திரி
திட்டி ஓகே திட்டி சாரி. ஓகே மற்றது சிவமணி அவர்கள் சொல்லுங்க. கை. கை. ஓகே செல்வி அவர்கள் சொல்லுங்க. மந்தி. யா மந்தி. ஜெசி சொல்லுங்க. ஜெசியை காணையில் நின்னும் ஜெசி போயிட்டார். பத்மினி அவர்கள் சொல்லுங்க. திடம் தீனரானம் திடம் வந்துட்டுது. நான் சொல்லிட்டேன். நேவிசக்கா சொல்லுங்க. நான் திடம் சொன்னேன். சரி இப்போ இருக்கா உங்களோட நேவிசக்கா? இல்லை 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 ஓகே பத்மினி அவர்கள் திருப்பி சொல்லுங்க. இருந்தா முரம் மூனரானம் முரம். ஓகே ஜெசி இல்லை. செல்வி அவர்கள் சொல்லுங்க. இல்ல 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 என்னட்ட சிவமணி அவர்கள். இல்ல இல்ல வாணி அவர்கள். இல்லை. கைதி வந்தது தானே. ஓ கைதி வந்துடுது. இப்போ என்னட்ட இருக்கிறது முதிரம் என்று சொல்லியிருக்கு. முதிரம். முதிரம்டா மேகம். ஓகே. மற்ற முடி என்று சொல்லியிருக்கு. முடி என்றா துண்டு. முரியண்டா முதியண்டா என்ன? முடி முடி என்றா துண்டு என்று இருந்தது. துண்டு. ஓகே. மூணா டீனா. முரியண்டா என்ன சொன்னீங்க? துண்டு என்று தான் இருந்தது. இல்லை துண்டு என்ன துண்டு சொல்லல, துண்டு என்று இருந்தது. முடி. மற்றது கை மரம் சொல்லலாம். கை மரம். கை மரம் சொல்லலாம். ஓகே இப்ப பத்மினி அவர்களுக்கும் நேவிசக்காக முடிய மற்ற ஒரு சொல் கண்டுபிடித்தல் தந்துட்டு நான் நிகழ்ச்சியை முடிக்கிறேன். ஓகே நன்றி. நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள். நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஓகே வணக்கம். நன்றி அக்கா. நன்றி. நன்றி நன்றி நன்றி. நன்றி நன்றி வணக்கம். சொல்லியக்கா. ஓகே பத்மினி அவர்கள் எழுதுங்கோ. ஓ உங்களுக்கான சொல் வந்து சின்ன சிலத்தாரன். ஓகே தீனா. திகதிக்கு வர தீனா. என்னண்டு? திகதிக்கு வர தீனா. அக்காக்கு வர கண்ணா. குரங்குக்கு வர கூனா. வாளிக்கு வர பாவென்னா. மற்ற ரூனா. பயரூக்கு வர ரூனா. சின்ன சிலத்தான் டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். வாக்குறுதி. ஓகே வாழ்த்துக்கள். அடுத்த நேவிசக்காக முண்டுதாரன். உங்களுக்கான சொல் வந்து கானா. கலை. கலைக்கு வர கானா. கலையா தலையா? கலை கலை கலைகள் 64 கலை. மற்றது இர்ரென்னா. மற்றது லையன்னா. இலைக்கு வர லையன்னா. மற்ற வானா. இக்கன்னா. மானா. மானா கடைசியில் என்ன என்ன புரியுதில்ல. சரியா சொல்லுங்க சொல்லுங்க. என்னால் முடியும். கலை இல்லாட்ட தாங்க எனக்கு. இல்லாட்டி எனக்கு தாங்கோ. கலை வர்க்கமா? கலை வர்க்கமா? கலையை பின்னுக்கு போட்டு முன்னுக்கு சேருங்க. கலையை பின்னுக்கு போட்டு. கலையை பின்னுக்கு போடுங்க. மற்றது முன்னுக்கு மற்ற சேருங்க. கலை ஜப்பான் சீனா அதில் நினைங்கோ. என்னடா இது கலை? என்ன கலை? இந்தியாவில் இருக்குதானே. இந்தியா தான் அது தொடங்கின இடம். ஆமாம். அதான் அதை விட்டு போட்டு நாங்கள் இங்கெல்லாம் போகிறது. கலை என்ன? கலை வர்க்கமா? அதை திரும்ப திரும்ப சொல்கிறார். பின்னால் போடுங்க முன்னாடி போடுங்கன்ட்டு. கலை போட்டுட்டேன். கலையை பின்னுக்கு போட சொல்லி சொன்னா போடுங்க. கலையை பின்னுக்கு போ. கலையை பின்னுக்கு போட சொன்னீங்களா? கலை இப்போ மற்ற 4 எழுத்து தானே. நாங்கள் வட்டியை கட்டியாச்சு. நீங்கள் யோசிக்கிற நேரம் கலை முன்னுக்கு வந்துட்டு ஒவ்வொரு கலைகள் இருக்கல்லோ. வர்மக்கலை.
ஓகே நன்மக்களை. வர்மக்கலை. ஓகே, நிகழ்ச்சி எல்லாத்தையும் முடிப்போம். இன்றைக்கு வெற்றியாளர் வந்து வாணி அவர்கள். வாழ்த்துக்கள். 50 புள்ளி எடுத்திருக்கிறீங்க. மட்டமா 50 எடுத்திருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். இரண்டாவது இடத்துல ஜெசி அவர்கள் நிற்கிறார் 38 புள்ளிகளோட. வாழ்த்துக்கள். மூன்றாவது இடத்துல சிவமணி அவர்கள் நிற்கிறார் 37 புள்ளிகளோட. ஓ ஆனா பத்மினி அவர்கள் பிந்தி வந்தாலும் 35 புள்ளிகளோட நிற்கிறார். வாழ்த்துக்கள். செல்வி ரெண்டு கூட்டம் விட்டேன். அவர் வந்துட்டார் பாருங்க, ஓடினவர் வந்துட்டார். 2 பேர் சொல்லல. தலைவர் 36 புள்ளிகளோட நிற்கிறார். ஆ அடுத்தது பத்மினி அவர்கள் 35 புள்ளிகளோட, மற்ற சக்தி அவர்கள் 25 புள்ளிகள், ராஜினி அவர்கள் 24 புள்ளிகள், நிவிசக்கா 22 புள்ளிகள். வாழ்த்துக்கள் எல்லோரும். சிறப்பான வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். நெஞ்சு சிறப்பித்த அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். அடுத்த கிழமை நாங்கள் மீண்டும் சந்திப்போம், பார்ப்போம். வாணி இரவுக்கு இருக்கா உங்களோட ப்ரோக்ராம்? பிள்ளையால் ரயில் இடம் இல்லை தானே? செப்டம்பர் தான் ஓகே ஓகே என்ன செப்டம்பர் தான். நன்றி ஜெயமலர் வேலை தொடர்ந்தோளும். நன்றி சொல்லிக்கா. நன்றி பத்மினி அவர்களே, அவ்வளோ தூரத்திலிருந்து வந்து உங்களுக்கும். சோமணி அவர்கள், நேவிஸ்வர்கள், இதற்கு முன்பு எல்லோருக்கும் எல்லாருக்கும் சிறப்பான வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம். நேருக்கும் எல்லோருக்கும் எல்லோருக்கும் நன்றி. வணக்கம். நன்றி வணக்கம். நிறைய என்று சொல் விளையாட்டு சொல் தேடல் தொகுப்பாடு ஜெயமலர்.